பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பண்ணலாம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் டைட்டிலில் நீங்கள் பார்த்த மாதிரி ஹெல்த் அண்ட் க்ளோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஹெல்த் அண்ட் க்ளோவில் கடைக்கு போயிட்டு. எனக்கும் நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஹெல்த் அண்ட் க்ளோ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ரக் ஸ்டோர் ஷாப் மாதிரி. ட்ரக் ஸ்டோர்னால் இந்த மெயின் கடைங்க இருக்கும் இல்லைங்களா, மேக் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கிற ஒரு கடை தான் வந்து ஹெல்த் அண்ட் க்ளோ. அதனால் நம்மளாம் நிறைய பேர் போயிருப்போம். நம்ம ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், 10 தடவை நம்ம போயிருக்கோன்னா அதில் ஒரு 2 தடவை தான் வாங்கிறதுக்கு போயிருப்போம். 8 தடவை சும்மா வேடிக்கை பார்க்க. மேக்கப் ஷாப்பிங்கோட இந்த மேக்கப் வந்து நம்ம சும்மா வேடிக்கை பார்த்து அப்படியே பொறுமையாக ஒன்று எடுத்து பார்த்து கடையை சுற்றி வரதே ஒரு பெரிய ஜாலி. ஸோ அந்த அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்போம். எனக்கு ரொம்ப அந்த விண்டோ ஷாப்பிங் மேக்கப்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஆனவனும் உள்ள ஹெல்த் அண்ட் க்ளோவில் சும்மா போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு நினச்சி நம்ம போவோம். நம்ம உள்ள கடைக்கு உள்ளே நம்ம ஜாலியாக போகலாம் அப்படின்னு போவோம். கடைக்கு உள்ளே போனோடனே அப்படியே நின்றுருப்பாளுங்க, நம்மளை அப்படியே பிடிக்கலாம், வந்துட்டாடா அப்படின்னு பிடிக்கலான்ற இதில் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு நிறைய விமன் லேடிஸ் நின்றுருப்பாங்க. நம்மளுக்கு போச்சுடா அப்படின்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டே அந்த உள்ளே போகும்போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னமோ நம்ம அந்த ஆசை வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஓகே நம்ம பாட்டு போகலாம் அப்படின்னு போனால் நம்ம நிழல் மாதிரியே ஒருத்தங்க பின்னாடியே வருவாங்க, அப்படியே ஒட்டிக்கிட்டே வருவாங்க. இப்படி திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது, எப்படி திரும்பினா பிடிச்சிருவாங்க. இது வேணுமாங்க, அது வேணும், ஏமா திரும்ப கூட கூடாதம்மா. நான் என்ன சொல்கிறது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது பேடாக மாறிடும் கடைசியில். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலும் போக போக வெறுத்துரும். அந்த கடையை விட்டு எப்படா காலி பண்ணிட்டு வெளில ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. அது அவங்களுக்கு கிடச்ச ட்ரைனிங்கா இல்லை வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, எல்லா இடத்துலையும் அங்கங்கே நின்றுட்டும் இருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் நம்ம பின்னாடி நிழல் மாதிரி வந்துட்டும் இருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் அப்படியே நீங்கள் வந்து கை தொட்டு அதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. கண்ணில் பார்த்தாலே ஒரு இந்த ப்ராடக்ட் வேணுமா அப்படின்னு வந்து கப்பக்குன்னு நம்மளை பிடிச்சிருமா, பார்த்ததே தப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அந்த கடையில். அப்படியே இந்த பிக் பாஸ் மாதிரி அல் பி வாட்சிங், இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படியே பார்த்து கண் கொத்தி போகிற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ சிரிக்கிறேன், ஆனால் அப்போ இருக்கும்போது அப்படியே கோபமாக வரும் எனக்கு. என்ன பண்ணுறது, அந்த கடையில் தான் அந்த சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, பட்ஜெட் இதெல்லாம் வந்து நெயில் பாலிஷ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம போகிறதா இருக்குது. இப்போல்லாம் ஆன்லைன் வந்தனால ஹெல்த் அண்ட் க்ளோட கஸ்டமர்ஸும் கொஞ்சம் குறையிறாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணது தான், ஒழுங்காக ஃப்ரீயாக விட்டால் நம்ம ஜாலியாக பார்ப்போம். அதுவும் வந்து விண்டோ ஷாப்பிங்லேயே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. போவோமா, அதே மைண்டில் இருக்கும், எப்படியோ கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய் வாங்குவோம். இவங்க பண்ணுற இதில் நம்மளுக்கு வெறுத்துருவோம். ஐயோ எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு வெறுத்துருவோம். அடுத்தது இந்த மேக்கப் செக்ஷன், அந்த போட்டு பார்க்குற மேக்கப் செக்ஷன்லாம் போனோன்னா நம்ம என்னமோ வேறு ஏதோ ப்ராடக்ட் இது இருக்கா அது இருக்கான்னு ஒரு பேச்சுவார்த்தை தான். இருங்க மேம் நான் போட்டு காமிக்கிறேன், இது மூஞ்சை பிடிச்சி போட்டு தள்ளி விட்டுருவாங்க. அதுவும் நம்ம மூஞ்சிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று இருக்கும், அதை போட்டு இருந்தாங்க அது இது நம்ம வாங்குவோம். இல்லைன்னா ஒரு மாதிரி பார்க்குறது. எப்படியாவது நம்ம இந்த கடைக்குள்ளே போனால் நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டார்ச்சர் பண்ணி சின்ன ஒரு ஐ பென்சிலாவது வாங்க வச்சுருவாங்க. அந்த ஐ பென்சிலில் பார்த்திங்கன்னா ஒரு 400 500 இருக்கும். அதை போய் பில் போடலாம் அப்படின்னு போகும்போது அவ்வளோதான் நான் மேம் அப்படின்னு, அட பாவியா, நான் வாங்குற ஐடியாலே இல்லை, எனக்கு கம்பல் பண்ணி வாங்கிச்சு இல்லை அவ்வளோதான் நான் வேறு கேள்வி. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு போனால் கூட நம்மளை வந்து டைவர்ட் பண்ணி இது வேணுமா அது வேணுமா இது வேணுமா அது வேணுமா, நம்மளை வந்து அந்த ப்ராடக்டே வாங்கலாமான்ற அளவுக்கு நம்மளுக்கு கடுப்பாயிடும். வேற எங்கேயும் வாங்கிடக்கூடாதா, நான் ஏன் இங்கே வந்தேன்ற மாதிரி எனக்கே என்னையே நான் திட்டிக்குவேன். அப்படி இரிட்டேட் பண்ணிடுவாங்க நம்மளை. ஒரு திரும்ப முடியாது, பார்க்க முடியாது. ஐயோ கடவுளே, ரோபோ மாதிரி தான் நடக்கணும், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்துட்டு போனோம். ஸோ அதனால் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் ஹெல்த் அண்ட் க்ளோவில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததே கிடையாது. நான் எப்படி போவேன்னா, ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா மட்டும்தான் நான் போவேன். டக்குன்னு எனக்கு வேணும், ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணால் லேட் ஆகும் அப்படின்னு நான் மட்டும்தான் நான் போவேன். போனால் டக்குன்னு அதை மட்டும் வாங்கிட்டு ஒரே ஓட்டம்
ஓடி வந்துருவேன் நான். ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஹெல்த் அண்ட் க்ளோவில். அதெல்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து பழைய ஹெல்த்துங்கெலாம் ஓரளவுக்காவது பட்ஜெட் இருந்தது. இப்போல்லாம் வந்து பட்ஜெட் ப்ராடக்ட்ஸே கிடையாது. 1000 ரூபாவே வந்து எடுத்துகிட்டு போனால் ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க முடியுது, இல்லை ஒரு 2 ப்ராடக்ட் தான் வாங்க முடியுது. அதையே அவங்க அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் நான் அவ்வளோவா ஹெல்த் அண்ட் க்ளோவில் ஷாப் பண்ணுறதே கிடையாது. அதுக்குள்ளே ஆன்லைன்லேயே வாங்கிடுறது. அதான் என்னோட ஹெல்த் அண்ட் க்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்மளாம் பொங்கி தீர்த்துக்கலாம். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஃபன் வீடியோஸும் நான் போடணுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.